நான் போட்டியிடுவதாக அறிவிக்கப்பட்ட காட்டுமன்னார்கோவில் தொகுதியில் மறைந்த தலைவர் ஐயா இளைய பெருமாள் அவர்களின் இளைய மகன் ஜோதிமணி அவர்கள் வேட்பாளராக போட்டியிடுவார். 4 எம்எல்ஏ வச்சிருக்கோம். இவங்க கவுன்சிலர் ஆவாங்களா, எம்எல்ஏ ஆவாங்களா? இப்படி அதான் நக்கின்னு போச்சு. என் கழுத்தை துண்டா அறுத்தா கூட ராமஜெயம் கொலை வழக்கு 13 வருஷம் ஆச்சு. என்னமோ பிஏ 4 பேர் குடிச்சிங்க, ஒரு 100 பேர் அந்த ஊர்ல குடிச்சிங்க, 25 குடும்பம். ஒரு பெரிய பிரச்சனையான என் கழுத்தை கரகரன்னு அறுத்தா கூட நான் கேட்கணும். நானும் இல்லை, சமூகத்தில் நீங்க எல்லாம் சொல்றீங்களா, லெட்டர் பேடுன்னு பல பேர் கிண்டல் பண்ணுவாங்க. லெட்டர் பேடு வச்சுக்கணும் கேட்க மாட்டான். உங்களுக்கு ஒன்று சொல்லுமா, விடுதலை சிறுத்தைகள் இருக்கும்போது லெட்டர் பேடு கூட விடுதலை சிறுத்தை கிடையாது. வெறும் கையில திருமாவளவன் தேசிய அமைப்பாளர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நிரந்தரமான முகவரி கூட இருக்காது. அப்படி எழுதிட்டு உயர்திரு பத்திரிகை ஆசிரியர் அப்படின்னு கையிலேயே அறிக்கை எழுதுவோம். எழுதி ஒரு தடவை அவர் கீழே நிற்பாரு, நான் போய் மேலே கொடுத்துட்டு வருவேன். லெட்டர் பேடு கூட எல்லாம் இருந்தது. இன்னைக்கு மற்றவங்களை பார்த்து 4 எம்எல்ஏ வச்சிருக்கோம், இவங்க கவுன்சிலர் ஆவாங்களா, எம்எல்ஏ ஆவாங்களா? இப்படி அதான் நக்கின்னு போச்சு. இன்னைக்கு அவமானப்பட்டு அசிங்கப்பட்டு முதல் வீடியோவில் அழற மாதிரி பேசுறாரா இல்லையா? ஆம்பளை அழ வைக்கலாமா சார்? சொல்லுங்க, ஆம்பளை அழ வைக்கலாமா? கொஞ்சம் கூட மனசாட்சியே இல்லாமல் இந்த மாதிரி பண்றீங்களே. இப்படி பண்ணுகிற போது இந்த சமூகம் இவருக்கு பின்னால் இருக்கும்னா அந்த திமுக பண்ணியிருக்காது.